பாத்தீங்கன்னா focus area. Fourth custom function, film simulation. XS10 camera. நான் வந்து பொதுவா XS10 ல இருந்து XT5 க்கு வந்து வரேன். சோ எனக்கு XS10 ல இருக்கிற easily accessible setting எனக்கு இதுல வேணும்ன்ற காரணத்துக்காக தான் film simulation செட்டிங்க நான் வந்து ஃபங்க்ஷன் 6 க்கு இங்க செட் பண்ணிக்கிட்டேன். சோ டாப்ல தட்டனா என்னால ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் பாட்டம் உள்ள பட்டனை தட்டினா என்னால film simulations அக்சஸ் பண்ண முடியும். சோ ஈஸி அக்சஸ். அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் பட்டனை நான் செட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் இண்டிகேட்டர் மோட். சோ எனக்கு வந்து சில சமயம் செட்டிங்ஸ் கான்ஸ்டன்ட்லி மாத்திக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே நேரத்துல ஒரு செட்டிங் வச்சுட்டேன்னா ஒரு ஃபுல் ஷூட் அதுலயே முடிக்கிற அளவுக்கான சிச்சுவேஷன் வரும். நான் 2 சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுன்றது காரணத்துக்காக நான் வந்து என்னோட செட்டிங்ஸோட சைஸஸ் வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்க முடியாது. சில சமயம் எனக்கு சின்னதா இருக்கணும், சில சமயம் எனக்கு பெருசா இருக்கணும். அதனால அதை நான் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். டச் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் நீங்க இப்ப ஷூட் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களோட ISO f-stop shutter speed அதாவது இந்த கீழே இந்த மூணுமே வந்து உங்களுக்கு பெருசாக்கி காட்டணும். இங்க இருக்கிறது பெருசா இருக்கு. சோ எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு சின்னதா ஆக்கணும்னா ஸ்கிரீன்ல இங்க இருந்து இப்படி கீழே டிராக் பண்ணீங்கன்னா டச்ல சின்னதாயிரும். இப்ப நான் HDMI கனெக்ட் பண்ணிருக்கேன், என்னால அது பண்ண முடியல. பட் ஆக்சுவலி நீங்க அப்படி பண்ணீங்கன்னா சின்னதாகி பெருசாகும். நெக்ஸ்ட் AE லாக், ஆட்டோ எக்ஸ்போஷர் லாக். அந்த பட்டனை வந்து என்னன்னு செட் பண்ணிருக்கேன்னா ரிவ்யூ எக்ஸ்போஷர் ஒயிட் பேலன்ஸ் மேனுவல் மோட். சோ இன்கேஸ் இது ஏன் நான் செட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, நான் வந்து LED லைட்ஸும் ஷூட் பண்ணுவேன், அட் த சேம் டைம் ஸ்ட்ரோப் லைட்ஸும் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஸ்ட்ரோப் லைட்ல வச்சு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து செட்டிங் நான் எங்க கேமரால வச்ச மாதிரியே எங்க வெளியே எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நான் ஸ்ட்ரோப் லைட் யூஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரோப் லைட் ஃபிளாஷ் பண்ணி அதை கேமரா கேப்சர் பண்ணும். சோ அது ஸ்ட்ரோப் லைட் ஃபிளாஷ் பண்ணும்போது தான் கேமரா